2 ஆண்டுகளாக தங்கள் பிடியில் வைத்திருந்த இஸ்ரேலிய பிணை கைதிகளை கடந்த 13ஆம் தேதி விடுவித்தது ஹமாஸ். அவர்கள் விடுவித்த 20 பேரில் ஒருவர்தான் டேவிட் எவ்யதார். 738 நாட்களுக்கு பிறகு தங்கள் மகனை நேரில் கண்ட பெற்றோர் ஆனந்த கூத்தாடினர். கட்டித் தழுவி கண்ணீர் விட்டனர். இந்த கண்ணீருக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அவர்கள் வேதனையை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. எலும்பும் தோலுமாக இருக்கும் மகன் தனக்குத்தானே சவக்குழி தோண்டிய கொடூர நிகழ்வை கண்டவர்கள் இவர்கள். டேவிட் எவ்யதார் 2 ஆண்டுகளாக ஒரு நீண்ட சுரங்கப்பாதையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டார். கிடைக்கும் சிறிதளவு உணவை உண்டு வயிற்றுப்பாட்டை தணிக்கும் நிலை. உடல் மெலிந்து போன நிலையில் சவக்குழியை தோண்டுமாறு கூறி ஒரு வீடியோ படம் எடுத்து வெளியிட்டது ஹமாஸ். இந்த காட்சிகளை கண்டு இடிந்து போயினர் பெற்றோர். மகனை இனி பார்க்கவே முடியாது என கனத்த மனதுடன் முடிவெடுத்துவிட்ட நிலையில் சில மாதங்கள் கழித்து அவனை நேரில் கண்ட பெற்றோரின் பாச பற்றுதல்தான் இந்த காட்சிகள்.